ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்தில் மேகி செய்கிற மாதிரி 2 நிமிஷத்தில் பாஸ்தா செய்ய போகிறேன். இன்றைக்கி கோதுமை பாஸ்தா தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த 1 கப்புக்கு என்னென்ன அளவு அப்படியே சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. 1 கப்புக்கு ரெண்டு டம்ளர், இதே கப்பில் 2 டம்ளர் தண்ணி, 2 கப்பு தண்ணி. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுன்னா ஒரு அரை எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. 1 வெங்காயம், அரை தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் வெட்டினது, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூனு, இந்த ஸ்பூனுக்கு 1/4, காஞ்ச மிளகாய் 1/4 ஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப, மிளகு சீரகத்தூள், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். அதுக்கு தேவையான முட்டை பாஸ்தா தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஹெல்த்தி. 2 நிமிஷத்தில் நமக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி, ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் வதக்க போகிறோம். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் பட்டர் போட்டுங்க. நான் கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் வதக்கணும். நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுவோம். வதக்கும் போதே உப்பு மட்டும் போட்டுடலாம், ஏன்னா அதை சீக்கிரம் வதங்க போட்டுரும். லாஸ்ட்டில் போகிறதுக்கு கொஞ்சோண்டு பட்டர். நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம், சொன்ன மசாலாலாம் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டுருவோம். இந்த பாஸ்தாவையும் அப்படியே போட்டுருவோம். இதுக்கு தண்ணி 2 ஊற்ற போகிறேன். இதே அவ்வளோதான். ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிடுவோம். முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. நம்ம ஒரு கிண்டிடுவோம். முட்டை எல்லாம் போட்டாச்சு. பாஸ்தா தண்ணி 2 இது ஊற்றியாச்சு. சோயா சாஸ் கொஞ்சோண்டும், டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இதை மட்டும் போட்டுருவோம். இதுக்கு தேவையானதுக்கு இதில் தண்ணியை கலந்துடுவோம். அவ்வளோதான், வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்புறம் இந்த சீஸையும் போட்டுருவோம், இந்த இவ்வளோண்டு சீஸை. அவ்வளோதான். மூடி வச்சு 2 விசில். உங்களுக்கு ஸ்லோ, மீடியம் ஸ்லோனாலும் சரி, ஹைலனாலும் 2 விசில். அவ்வளோதான். ஆஃப் பண்ணால் சூப்பரான 2 மினிட்ஸ் பாஸ்தா ரெடி. விசில் போனோம்னு திறந்து பார்ப்போம். நம்மளுடைய பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 விசிலுக்கு எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் எடுத்து சாப்பிட வேண்டியதான். நம்மளுடைய பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் பார்க்கணும்ல, அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. 2 விசில் தான். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்துருவோமா? இப்போ சூப்பர் டேஸ்ட்டுங்க. எக் பாஸ்தா எல்லாருமே 2 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. பாய்.